இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா கூடல் தீர்த்த ஃபால்ஸ், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 1.5 hours ஃப்ரம் ஹியர், ஃப்ரம் அவர் ரூம். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கள் வித் சேம் நேம் FI to Ride. இப்போ நம்ம கூடலூர் தீர்த்த ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 24 kilometers, ஆல்மோஸ்ட் 50+ minutes. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, குடிசி, மேங்களூர், தர்மஸ்தாலா இந்த ரூட்டில் தான் போகிறோம். நம்மளோட ராயல் என்ஃபீல்ட் க்ளவ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இந்த க்ளவ் தான். கோகர்னாவில் போய் வேறு ஏதாவது பைக் ஷாப் இருந்துச்சுன்னா ஒரு மினி க்ளவ் ஒன்று வாங்குவோம். அதுவும் இல்லாமல் நேற்று மாதிரி நம்ம லேட் நைட்டை ரிட்டர்னும் கிடையாது. இன்றைக்கி வெரி ஃபியூ ஸ்பாட் தான். கூடல் தீர்த்த ஃபால்ஸ் போவோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆறாமல் நம்ம கர்நாடகாவில் இருக்கிறதுனால அதே மாதிரி பேசுவோம். ஆறாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ போகிற ரூட் ஒரு 10 kilometersக்கு நார்மல் ரூட் இருக்கும். 10 kilometersக்கு அதுக்கப்புறம் காட் செக்ஷன் தான், ஃபுல்லாக கர்வ்ஸ் தான். இன்னும் 3 kilometers இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு பிரிட்ஜு. தண்ணி இங்கேருந்து வருது. அப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். அப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் கூட இருக்குது. மெயின் ரோடே இருக்காது, நார்மல் ரோடே இருக்காது. சூப்பர் லொக்கேஷன். கார்லேயும் வரலாம், செல்ஃப் டிரைவிங்லேயும் வரலாம். இந்த லொக்கேஷன் அந்தளவுக்கு ஒன்றும் அல்டிமேட் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்குது. ஒரு டாடா நெக்ஸான் வினி ஆர் காம்பேக்ட் SUV தான் நல்லாயிருக்கும். போதும் இந்த ரூட்டுக்கு. வாவ், இன்னும் மேலையில ஏறணுமான்னு தெரியல. வந்தாச்சு. 12 minutes or 11 minutes of off-roading. சின்ன off-roading. கூடலூர் தீர்த்தா ஃபால்ஸ் வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் இஸ் 100 rupees per person. டைம் என்ன ஆகுது? டைம் இஸ் 10:40 ஆல்மோஸ்ட். இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியல. 1 kilometer இருக்கும். எத்தனை கிலோமீட்டர்? 10 kilometer நடக்கணுமா? நீ நடந்துடுவ. பிளான் கேன்சல். மேக்ஸ் 1 kilometer ஆகலாம். இந்தியன்ஸ்க்கு 100 rupees தான், ஃபாரினர்ஸ்க்கு 400 rupees. நம்ம சுரேந்தர் டிக்கெட் எடுத்துருக்கு. தீர்த்த ஃபால். Do not carry plastic bag. Do not smoke, consume alcohol. Do not get into water and swim. Do not eat wild animals. Do not disturb other tourists. Do not collect any spectrum. Maintain silence and enjoy the trekking. ஐயோ, அப்போ ட்ரெக்கிங் இருக்குது போல இருக்கு. டிக்கெட் கவுண்டரில் எத்தனை பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டெபாசிட் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 6 ஸ்நாக்ஸ் கவர் வச்சுருந்தார் மிஸ்டர் சுரேந்தர். ரிட்டர்ன் வரும்போது இந்த கவர் கவுண்ட் காமிச்சிட்டு டெபாசிட் அமௌண்ட் 100 rupees சம்திங் அதை திரும்ப வாங்கிட்டு போகணும். இப்போ ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் இஸ் 1 way, ஜஸ்ட் 1.5 kilometers. ஸோ ஷுட் பி ஃபைன். 1.5. நேற்றுலாம் 3 kilometer நல்லா ஏறணும் மேலே. இப்போ ரூட் நாட் அ ரோட். இப்போ வரைக்கும் ஓகேவாக தான் இருக்குது. இந்த மாதிரி டெரெயின் ஓகே. தண்ணி சத்தம் நல்லா கேட்குது. இங்கே ஃபால்ஸ் கொஞ்சம் பெருசு தான். உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் குளிக்கலாம். ஆழம் இல்லை, ராக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குளிக்கலாம். இட்ஸ் அலவுட் ஹியர் இன் கூடலூர் தீர்த்த ஃபால்ஸ். இப்போ நம்ம கிராசிங் ஏரியாவை பாருங்கள். சுரேந்தர் எப்படி?
கைத்தை பிடிச்சி தான் கிராஸ் பண்ணணும் போல இருக்குது. மேனுவல் வாட்டர் கிராசிங் பண்ண போகிறோம். இங்கே நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிராஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஷூ நனையக்கூடாது. இந்த கல் கொஞ்சம் வழுக்குது பாருங்க. ஷூ எல்லாம் கழட்டியாச்சு. வாட்டர் கிராசிங் பண்ணியாச்சு. ஷூ இல்லாமல் கொஞ்சம் நேரம் நடந்து பார்ப்போம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, போகும்போது ஏறுனா பரவாயில்ல. லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் வரும்போது ஏறுனா பரவாயில்ல சொல்லியிருப்பேன். ஆனால் போகும்போதே ஏறிட்டோம்னா வரும்போது ஜாலியாக இறங்கி வந்துடலாம். பாருங்க மரம் எவ்வளோ பெருசு. ஓய்யோ, எத்தனை வருஷத்து மரம் தெரியல. ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கோம். 1.5 கிலோமீட்டருக்கு மேலேயே போயிடுச்சு. ஃபுல்லாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் கெஸ் படி 3 கிலோமீட்டர் ஏறி இருப்போம். சுரேந்தருக்கு ஒருங்க, நவீனுக்கு ஒன்றா. என்னது கிலோமீட்டரு? 3 கிலோமீட்டர் வந்துருக்க மாட்டோம். சுரேந்தருக்கு என்ன நவீன்? எல்லாமே இருக்கு. வந்துருச்சுன்னு வேற கை தட்டுறாரு. சுரேந்தருக்கு என்னமா ஆயிடுச்சு. ஏதோ ஒரு மூலிகை வேலை செய்யுது. உனக்கு பாருங்க பின்னாடியே ஒரு குத்து. என்னங்க கதையா இருக்கு. மறுபடியும் இறங்குது கீழே. ஐய பாருங்க, இப்படி இறங்குதுன்னா சத்தம்லாம் கேட்குது. ஒரு குரூப் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா கிட்ட வந்துட்டோம். வந்துச்சு, அங்கே இருக்கு. இங்கதான் இருக்கு. பாருங்க இப்போ இதில் கிளைம் பண்ணி போகணும் இந்த வழியா to reach that falls. இங்க பாருங்க ஃபால்ஸ். வா, கூடலூர் தீர்த்த ஃபால்ஸ். வர்த் ட்ரெக்கிங், செம வர்த்து ட்ரெக்கிங். ஃபுல்லாக இதில் குளிச்சோன்னா எல்லாம் ரெடி. வாட்டர் ஃபால்ஸில் முடிச்சாச்சு. என் கண்ணை பாருங்கள், செம என்ஜாய்மெண்ட்டு. பெரிய வாட்டர் ஃபால்ஸ். அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு மோர் தென் 1 hour. இப்போ வந்து டைம் 1:04. எத்தனை மணிக்கு வந்தோம்? ஆல்மோஸ்ட் 11:30. மோர் தென் 1 hour. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒர்த்து தான். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அப் கிளைம் பண்ணி ட்ரெக்கிங் பண்ணி வந்தாலும் டயர்ட்னஸ் எல்லாம் போய் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ், மறக்காமல் வாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஹைட் ஃபால்ஸ் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் மேலே ஏறினது ஒன்றுமே தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. அந்தளவுக்கு ஃபால்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அட்வைசபிள் என்னென்னா, ட்ரெக்கிங்க்கு கேப்பபிளாக இருக்கிறவங்க வரலாம். ஓல்ட் ஏஜ் பீப்புள் வர முடியாது, அவ்வளோ தூரம் ட்ரெக்கிங் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நெடிதில் வந்து வெறும் பாறைங்க தான் இருக்குது. பாறையை தாண்டி போகணும், கஷ்டம்.
ஸோ ஃபிட்டான பீப்புள், கேப்பபிளான பீப்புள், இவங்களுக்குலாம் மட்டும்தான் இந்த பிளேஸ் ரெக்கமெண்டட். ஃபால்ஸ் கிட்ட ஆழம் இல்லை, அது கன்ஃபார்ம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஜோகர்குண்டி ஃபால்ஸ். மறுபடியும் சுரேந்தர் கிளம்பிட்டு இருக்காரு. நவீன் வீட்டில் ரூம் லாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஆஃப்டர் வாட்டர் ஃபால்ஸ் விசிட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஜோகர்குண்டி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். அது வந்து இங்கேருந்து திரும்ப அகும்பே போயிட்டு, அகும்பேலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆகும்பேலேருந்து. அது வந்து குளிக்கலாம் முடியாது, 120 ஃபீட் ஆழம் அது. ஸோ ஒன்லி குளிக்க பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் 2 ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் சன்செட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குது, அதையும் எனக்கு கவர் பண்ணலாம். டைம் இஸ் 3:45. ட்ரெக்கிங் அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே போக மாட்டோம். எனவே தண்ணி இருக்குது, தண்ணி இல்லை அப்படின்னாங்க. நமக்கு டைம் இருக்குது, அந்த ஸ்பாட் மட்டும் எதுக்கு மிஸ் பண்ணணும்? ஆகும்பேலேருந்து பக்கத்தில் தான் 10 கிலோமீட்டர்ஸ். அது போய் பார்த்துட்டு ட்ரெக்கிங் இருந்தால் பண்ண மாட்டோம், ட்ரெக்கிங் இல்லைன்னா தண்ணி இருக்கோ இல்லையோ போய் ஒரு லுக் அவுட் வரலான்ட்டு போகிறோம். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பாட் தான் சன்செட். நம்ம வரும்போது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு, அதுதான். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டர்ஸில் ரைட் எடுத்தால் ஜோகர்குண்டி ஃபால்ஸ். தண்ணி வந்து இல்லை, சைடில் இருந்து தண்ணி வருது. அப்புறம் 300 மீட்டர்ஸ் ஆஃப் வாக்கிங். 300 மீட்டர் ஆஃப் வாக்கிங் இஸ் ஓகே. அதனால் இப்போ நம்ம தண்ணி நிறையா இல்லைனாலும் அந்த வியூ என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறோம். 3 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரைடு ஷுட் பி ஓகே அண்ட் 300 மீட்டர்ஸ் ஆஃப் வாக்கிங். ஏன் அப்படின்னா, நம்ம கூடல் தீர்த்தா ஃபால்ஸில் நிறையா நடந்துட்டோம், டயர்ட் ஆகிடுச்சு. திரும்ப நடந்தோன்னா இன்றைக்கி நைட்டு காலி. அதுக்கப்புறம் பர்கா வியூ பாயிண்ட் ஏதோ ஒன்று இருக்கான், அது வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் வாக்கிங். இதே ரூட்டு தான் ஸ்ட்ரைட்டு. ஜோகர்குண்டா ஃபால்ஸை முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போகிறவங்க அங்கே போய் அந்த 2.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட்டு. அதான் ஆக்சுவலாக நல்ல வியூ பாயிண்ட்டு. இவ்வளோ முடியல, ஒரே நாளில் நிறையா நடந்தோன்னா நாளைக்கு பிளான் காலி. ஸோ அது நாங்கள் போகாமல் வெறும் ஜோகர்குண்டி ஃபால்ஸ் மட்டும் போகிறோம். வர்க்காலா வியூ பாயிண்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும், அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஸோ இதுக்குள்ளே போகணும். ரொம்ப 3 கிலோமீட்டர்னால் ரொம்ப தூரம் நடக்க தூரம் இருக்கு. நல்லா மேலே ஏறி வந்ததுக்கு வெட்டுக்கு நல்லா சின்ன சின்ன காத்தடிக்குது. ஜோகர்குண்டி ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. அப்பா, டைம் இஸ் 4:50. சூப்பராக இருக்குது காற்று.